வணக்கம் மக்களே, நான் சுகுகிருஷ்ணன். ஒரு தமிழன், ஒரு பைக்கர், ஒரு ட்ராவலர். ஆனால் இன்றைக்கி நம்ம பைக்கில் போகல, காரில் போகிறோம். சவுத் ஃப்ரான்ஸில் துலூஸ்லேருந்து லுக்கேட் அப்படின்ற ஒரு மெடிட்டரேனியன் பீச்சுக்கு. அருமையான ஊர், அருமையான ரோடு, புது புது அனுபவங்கள் கிடைக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு எஸ்கே தமிழ் ஃப்ரெஞ்ச் பைக்கர். ஃப்ரான்ஸை ஒரு புது மாதிரி பார்க்க போகிறீங்க, வாங்க போகலாம். நம்ம ஸ்பீட் ரோட்டில் உள்ளே வந்தாச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கிலோமீட்டர் கணக்கில் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் அப்படி வரும். சீக்கிரம் போயிடலாம், ஸ்பீட்வே தானே. அது 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். அப்படியே இந்த ரோட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய வந்து ஒயின் தோட்டம், திராட்சை தோட்டங்க இருக்கும். ஆக்சுவலாக இந்த திராட்சை தோட்டங்க எல்லாமே வந்து ஒயின்காக பண்ணுறது ஃபுல்லாக. ஆனால் அவ்வளோ தெரியல வீடியோவில் பார்க்கும்போது. நேச்சுரலாக பார்த்தா அருமையாக இருக்குங்க. பாருங்க ரோடு எப்படி இருக்குன்ட்டு, அருமையாக இருக்கு. நம்ம வடிவேல் காமெடி மாதிரி அப்படியே ரோடை பார்க்க தகன்னு அவ்வளோ கிளீனாக. ஒரு குண்டா சோத்தை அப்படியே கொட்டி பல குழம்புகள் அப்படியே ஊற்றி வலிச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி இருக்கு ரோடெல்லாம். அட கொடுமையா, இங்கே பாருங்களாம், போலீஸ் வண்டியை ட்ரக்கில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒருவேளை வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு சரக்கை போட்டு எல்லாம் மட்டையாயிட்டு இருப்பானுங்க போல இருக்கு, யாருக்கு தெரியும். அவ்வளோதாங்க, ஸ்பீட்வே முடிஞ்சிடுச்சு. டோல்கேட். இதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ரோடு தான். நேஷ்னல் ரோடுனா வந்து 90லேருந்து 110 கிலோமீட்டர் மேக்ஸிமம். 110 ரொம்ப ரேர் தான். டபுள் ரோடாக இருந்தனா 110, சிங்கிள் ரோடாக இருந்ததுன்னா 90 கிலோமீட்டர் தான். இதோ தெரியுதுல்ல, இது வந்து ஒயின் ஃபேக்ட்ரிங்க. இங்கே வந்து ஒயின் ரெடி பண்ணுவாங்க. Les vignerons du Cap Lucat. இங்கே பாருங்க, நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்தாச்சு. லூக்கேட். கடல், மவுண்டன், அழகான ரோடு, அருமையான வெதர். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நைட்டு ஒரு வழியாக வந்து ஒரு அருமையான ஸ்பாட்டில் வந்து கார்லேயே பெட்டு ரெடி பண்ணி, ஹேர் பெட் ரெடி பண்ணி, ஏன்னா நைட்டில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். தூங்கிட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டு அப்படியே காலையில் எழுந்து ஒரு சூப்பர் வியூ பாயிண்டில் அப்படியே ப்ரஷிங்லாம் முடிச்சுட்டு அந்த அழகான ஒரு வியூவை வந்து ரசிச்சுக்கினே வந்து அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி ஆகினுக்கிறோம். அப்படியே பாருங்கள், காஃபி ரெடி எல்லாம் முடிச்சு அப்படியே ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. காஃபி வித்து பன்னு, சூப்பராக இருக்குது காம்பினேஷன். நான் பைக் பார்க் பண்ணுற கேரேஜில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருந்ததுங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் பைக்கை வெளியே போயிட்டு பார்க்கிங் பண்ணலான்னு வரும்போது பார்க்குறேன், ஒரு அந்த கேட்டு வந்து எப்படியோ லாக் ஆகலை. அதனால் ஒரு பூனை வந்து அந்த கேரேஜ் உள்ளே வந்து கொஞ்சம் உயரமாக தான் கூடு இருந்தது. அந்த பூனை எப்படியோ அது மேலே ஏறி மொத்தம் 3 குட்டி இருந்துங்க, 3 குஞ்சு இருந்தது, குருவி குஞ்சுங்க. அதில் 2 குஞ்சு வந்து ஏற்கனவே காலி பண்ணிடுச்சு போல இருக்குது. நான் வரும்போது இந்த குருவியை வந்து ரெக்கை வந்து அது வாயில் இருந்தது. அதுக்கப்புறம் அதை துரத்தி விட்டுட்டு, பூனையை துரத்தி விட்டுட்டு அந்த குருவியை பறக்க முடியல. அது எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தண்ணியெலாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் டிக்கெட்டில் போய் கொஞ்சம் இந்த மண்புழு வாங்கிட்டு வந்தேன். இங்கே எங்கே போய் தேடி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மண்புழு அதனால் அதை கொடுக்குறதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம். காரில் வரும்போது அது ஒரு சின்ன பாக்ஸில் அது கூடுலாம் எடுத்துகிட்டு வந்து அதிலே வச்சு தான் வந்து கொடுத்தேன். பாருங்கள் எப்படி அருமையாக சாப்பிடுது பாருங்கள். அதை வச்சுருந்து பறக்க விடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படியே விட்டால் செத்துட்ருக்கோம். பாருங்க காய்ஸ், குருவிக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு.
அப்படியே அங்கேருந்து வியூ பாயிண்ட்டு மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி நல்லா பளபளன்னு. நம்ம அந்தமானில் அப்புறம் நிக்கோபார்லாம் இருக்கிற மாதிரி, அந்தமான் நிக்கோபார் மாலத்தீவு அந்த அளவுக்கு கிளியரிட்டியாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. மேலேருந்து பார்த்தாலே எப்படி தெரியுது பாருங்கள், ஸ்னோக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேர். அது நான் அவ்வளோ உயரத்தில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பாட் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பீச் இது. வீட்டிலேருந்து 1.5 மணி நேரம்ன்றதுனால அடிக்கடி வருவோம். இது வந்து ஆர்மி கேம்ப், கோஸ்டல் கண்ட்ரோல். ஏன்னா மெடிட்டரேனியன் பார்டரு ஸ்பெயின் வந்து அந்த பக்கத்தில் இருக்குது. அதனால் கைஸ், நாங்கள் வந்து சண்டே மார்க்கெட் போயிட்டுருக்குறோம். இந்த சைடில் பாருங்களேன், ஐஸ்டர் பார்க் இருக்குது. திஸ் வீட்டுக்கு ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம், ஆலின்னு சொல்லிட்டு தமிழில், அதாவது மீனவர்களுக்கு தெரியும், கல்லில் ஒட்டிக்கிட்டு வளரும். இது வந்து இங்கே வளர்க்குறாங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதானு தெரியல, அப்படியே கடலை ஒட்டி வந்து பெரிய பெரிய உயரமான மலைங்க. அந்த மலைக்கு மேலே ஸ்னோ இருக்கிறது தெரியுதான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அருமையான வியூ பாயிண்ட்டு. இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்குறோம். மார்க்கெட்டை காட்ட நான் எப்படி இருக்குன்னு சொல்லி. மார்க்கெட் வந்திருக்குறோம், சண்டே மார்க்கெட்டு. லஞ்சுக்கு வந்து சிக்கன், கிரில்ட் சிக்கனு, உருளைக்கிழங்கு. இது வந்து போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் பண்ணுவாங்க இவங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்கி போயிட்டு பீச்சில் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே வந்து சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் வந்து நிறைய ஆலிவ் ஆயில் இங்கேயே ரெடி பண்ணுவாங்க. லோக்கல் ப்ராடக்ட் இதெல்லாம் பாருங்கள். எல்லா விதமான பொருளும் கிடைக்கும். இது வந்து பைலா, ஒரு பிளேட்டு வந்து 10 யூரோ. பைலாவில் வந்து சீ ஃபுட் போட்டு சாப்பாடு போட்டு அது ஒரு மாதிரி ஸ்பானிஷ் போர்ச்சுகல் ஸ்டைலில் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் பாருங்களேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஓலிவ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, கிரில்டு போர்க்கு, சிக்கன், உருளைக்கிழங்கு. எவ்வளோ பேர் கிடாய் பார்த்தீங்களா? ஒரு ஆளையை போட்டு படுக்க வச்சு வரக்க வைக்கலாம். Excusez-moi. Ça fait bizarre. Ça, j'avoue. Elle aurait plus de passer pour ça. Bonjour. Pour combien de personnes, madame? Ouais, bien et vous? Impeccable. Merci. 5. Allez, c'est parti. 5,5. இது வந்து கடமாங்க, கடமா. எல்லாம் இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதுவும் கடமான் தான். இது வந்து நத்தை. எல்லாம் காலியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் விற்றுறாங்க. இங்கேயும் சொசிசம் பாருங்க, எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்களா. விதவிதமான டேஸ்டில் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபோகா, எப்படி சொல்கிறது, டக்கோட லிவரு, டக்கு, ஒலிவு, சீஸு, பன்னிக்கறி, நேச்சுரல் பன்னி, மஷ்ரூமு, ஷொரிசோ, இது ஒரு மஷ்ரூம், ட்ரிஃபு, ஆனியன், கழுதை, இது என்னது, ஃபிகு, லாய் வந்து பூண்டு, பெப்பர், ரெட் பெப்பர், பசிலிக், கறி, ஸ்மோக்டு, நட்ஸு, இது வந்து காட்டு பண்ணி.
மக்களே, நம்மளோட வீக்கெண்ட் முடிவுக்கு வருது. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான சன்செட்டோட வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். Shiva.